இந்த போரில் தீயமதி கொண்ட கௌரவர்கள் விருப்பத்திற்காக கூடியிருக்கும் போர் வீரர்களை நான் காணவே உளம் கொண்டே. ஹரியோம். துர்புத்தி கொண்ட கௌரவர்களின் பிரிய சிக்கிரிஷவகா என்கின்ற இரண்டு விதமான சொற்களை பயன்படுத்துகின்றான் அர்ஜுனன். துர்புத்தி, ஆம், திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனுக்கும் துர்புத்திதான், நல்புத்தி இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெரியும். சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லை, சுயநலத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால் துர்புத்தி. பிரிய சிக்கிரிஷவகா, இப்படிப்பட்ட துர்புத்தி கொண்ட துரியோதனனுக்கு பிரியம் செய்வதற்காக, அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கின்ற படை வீரர்களை காண வேண்டும் என்கின்றான். பிரியம் என்பது தற்காலிகமானது, பொய்யானது, மேம்போக்கானது. இதற்கு மாறாக ஹிதம் என்கின்ற ஒரு சொல் உண்டு. பிரியம், ஹிதம். பிரியம் எடுத்துக்காட்டு சகுனி, ஹிதம் எடுத்துக்காட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பாண்டவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு பகவான் பாண்டவர்களின் பக்கம் இருக்கின்றார். சகுனியோ திருதராஷ்டிர கூட்டத்தாருக்கு பிரியம் மகிழ்விப்பதற்காக, விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக கௌரவர்களின் பக்கம் இருந்து கொண்டு மொத்தமாக அதல பாதாளத்தில் தள்ளிவிடுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றான் சகுனி. அவன் மட்டுமல்ல, மற்ற படை வீரர்கள் அதர்மத்தின் வழியில் இருக்கின்ற துரியோதனனுக்கு ஒத்துழைப்பதற்கு காரணம், யுத்தத்திற்கு பிறகு ராஜ்யத்தை வென்றுவிட்டால் ராஜ்யத்திலும் செல்வத்திலும் தங்களுக்கு பங்கு கிடைக்கும் என்கின்ற சுயநல நோக்கத்தோடுதான் துரியோதனாதிகளுக்கு பக்கபலமாக நிற்கின்றார் பல படை வீரர்கள். யார் யாரெல்லாம் கௌரவர்களின் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தான் காண வேண்டும் என்று விரும்புகின்றான் அர்ஜுனன். மேலும் தொடர்கின்றான் அடுத்த பாடலில்.